لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والصلاة على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت أم أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا وقال أيضا إنا أريناك التي فتنتك للناس صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف الصلاة معراج المؤمنين أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான சிறப்பிற்குரிய ரஜபுடைய பிறை 27 மேராஜ் என்கிற விண்ணேற்ற பயணம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்று இரவுதான் ரஜபினுடைய பிறை 27 அன்றுதான் அல்லாஹ்வை சந்தித்து உரையாடி தொழுகை என்கிற பரிசை, அத்தையாத் என்கிற காணிக்கையை, தபாரக் சூரத்தினுடைய சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்களை, இப்படி பல்வேறு பரிசுகளை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு வெகுமதியாக சிறந்த பொக்கிஷங்களாக வாங்கி கொண்டு வந்து கொடுத்த தினம்தான் இந்த இரவு. எனவே இந்த இரவில் நாம் ஒன்று கூடி அதை அலங்கரிப்பதும் அதை நினைவு கூறுவதும் நாயகத்தினுடைய இந்த வரலாற்று சம்பவங்களை, நிகழ்வுகளை, எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது, அதை நம் ஈமானை உடனேற்றிக் கொள்வதற்கு, நிறைவேற்றிக் கொள்வதற்கு இது போன்ற சிறந்த இரவுகள் எல்லாம் வருடத்தில் ஒருமுறை தான் கிடைக்கும். வருடத்தில் ஒருமுறை தான் மிஅராஜ், வருடத்தில் ஒருமுறை தான் பராஅத், வருடத்தில் ஒருமுறை தான் லைலத்துல் கத்ர். இந்த இரவுகளில் கூட ஒன்று சேர்ந்து நம்மால் அமல் செய்ய இயலவில்லை என்று சொன்னால் ஒன்று சேர்ந்து அமல் செய்ய வேண்டும். சிலருக்கு அது என்னவோ தெரியவில்லை, அது எப்படி இந்த இரவுல மட்டும் ஒன்று கூறுறீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம செய்யணும். அல்லாஹ் ரசூல் எதை சொல்லுகிறார்களோ, எதை பின்பற்ற சொல்லுகிறார்களோ, ஏவுகிறார்களோ, குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை சஹாபாக்கள் வாழ்ந்து வழிகாட்டியதை நாம் தொன்று தொன்று செய்து வருகிறோம்.
அமல்கள் நடைபெறும், நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் என்னவோ சில பேருக்கு இது அறிவுக்கு எட்டல, இது தோன்று வரல, இது எப்படி நாயகம் போனாங்க சந்திச்சாங்க, இதெல்லாம் எப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுக்கு ஹிதாயத்தை தர வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாற்று நிகழ்வுகளை, சிறப்புகளை, ஒரு 5-6 விஷயங்கள் இந்த உம்மத்திற்கான பல்வேறு மாற்றங்கள் அதில் இருக்கிறது. பல்வேறு மாற்றங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினம் மௌலூத் என்று நாம் ஓதுகிறோமே, இது வரலாற்றின் முக்கிய நிகழ்வு. இது இல்லை என்று சொன்னால் நாம் இன்றைக்கு இல்லை. அடுத்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40வது வயதில் நபி பட்டம் கொடுத்தான் அல்லவா, பெரும் பாக்கியம். நுபுவத் என்கிற அந்த விஷயத்தை தாங்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2வது செய்தி நமக்கு கிடைத்தது. அதன் மூலயமா தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் வரலாற்றில் பெரிய திருப்பம், பெரிய ஒரு திருப்பு முனைங்கிறது தான் நமக்கு கிடைத்தது. அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னேற்ற பயணம் சென்று அல்லாஹ்விடத்திலே உரையாற்றி பேசி வாங்கி வந்த தொழுகை என்கிற பரிசு மிஅராஜ், இது 3வது விஷயம். 4வது ஹிஜ்ரத் என்கிற பயணம் சென்று மக்காவிலிருந்து காஃபிர்கள் அடித்து துரத்திய போது அங்கிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று மதீனாவுக்குள்ளே கால் வைக்கிற அந்த தருணம் ரொம்ப பிரம்மாண்டமானது. இது 4வது விஷயம். 5வது ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்கா என்கிற வெற்றி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ளே சென்று அந்த இடத்துல மக்காவை கைப்பற்றுகிறார்கள், வெற்றி கொள்கிறார்கள். ஃபத்ஹ் மக்கா என்று அதற்கு பெயர். இது போன்ற சிறப்பான தருணங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தந்தார்கள். இது இல்லை என்று சொன்னால் நமக்கு எந்த ஒரு பெரிய சிறப்பும் கிடையாது. அதனால் தான் இது போன்ற இரவுகளில் நாம் எல்லாம் ஒன்று கூடி அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்பதை, அதை செவியுறுவதை, அது வரும் நாட்களில் அமல் செய்வதை நாம் பின்பற்றி வருகிறோம். அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. எதை கேட்கிறோமோ அதை வரும் நாட்கள் அமல் செய்ய வேண்டும். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருட்பெரும் பாக்கியங்களில் அருட்பெரும் அவர்களுக்கு பல முஅஜிஸாக்கள் இருந்தது, பல அற்புதங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தினார்கள். அதில் பெரும் அற்புதம் 2. அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி என்கிற மிகப்பெரிய ஒரு மாமேதை இமாம் தஃசீருல் ஜலாலை இன்றைக்கும் அரபு மாசாக்களிலே எங்களுக்கு ஓதி கொடுப்பார்கள். அந்த இமாம் எழுதுகிறார்கள், 1000க்கு மேற்பட்ட அற்புதங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தினார்கள். அதில் அவர்கள் பல்வேறு அற்புதங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய 2 முஅஜிஸாக்கள், ஒன்று குர்ஆன் என்னும் அற்புதம், இன்னொன்று இந்த மேராஜ் பயணம். இந்த மேராஜ் பயணம் என்பதாக சொல்லி தருகிறார். இந்த மேராஜ் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை, பாடங்கள், நமக்கான செய்திகள், அதன் மூலமா நாம் ஈமானை உரம்பேற்றிக் கொள்வது, இதெல்லாம் இந்த மேராஜ் பயணத்திலே இருக்கிறது. மிக சிறந்த சிறப்புகள் எல்லாம் இதிலே இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சோதனை இந்த மேராஜ் என்பது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. சில பேர் நம்ப மாட்டாங்க, சில பேர் நம்புவாங்க. நம்புறவங்க ஈமான்ல உறுதியா இருக்காங்க, நம்பாதவங்க ஈமான் வெளியே போயிட்டாங்கன்னா ஈமான் பலகீனமா இருக்கும். எனவே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னேற்றம் பயணம் சென்று வந்த உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்தாங்களா, அது உண்மை, நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் நம்புகிறேன், இதில் எந்த விதமான மாற்றமும் எனக்கு இல்லை. அதனால்தான் அவருக்கு அபூபக்கர் சித்திக் என்கிற பெயர் வந்துச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திச்சு உரையாற்றி வந்திருக்கிறார்களா, முன்னேற்றம் பயணம் போனார்களா, போயிட்டு வந்தாங்க என்பதால் கேள்விப்பட்டார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னாங்க. மற்ற காபியர்கள் குஃபார் குறைஷி என்பது அவர்கள் எல்லாம் கைத்தட்டி சிரித்தார்கள். ஏன்னா இது செகண்ட்ல போயிட்டு வந்தது. செகண்ட் 5 நிமிஷம் 10 நிமிடங்கள் அல்ல, செகண்ட்ல கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்தாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆகும். அது எப்படி போவாங்க, அது எப்படி வருவாங்க? தாப்பாலுடைய அந்த சத்தம் ஆடிக்கொண்டிருக்கிறது, படுத்த பாயினுடைய சூடு அப்படியே இருக்கிறது. அல்லாஹ்வை சந்தித்து வந்து விட்டார்கள், ஆனால் தாப்பால் ஆடிக்கொண்டிருக்கிறது, பாயினுடைய சூடு இருக்கு. எப்படி போயிட்டு வர முடியும்? ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இது ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக போயிட்டு வரல. நல்லா கவனிக்கணும், அல்லாஹ் அழைத்தான், இங்கதான் கவனிக்கணும்.
அவங்க போயிட்டு வந்தேன்னு சொன்னாதான் இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், ஈமான்ல பலகீனம் ஏற்படும். ஆமாப்பா, ஒரு நாள் நைட்டில் செகண்டில் அல்லாஹ் போய் சந்திச்சு இதெல்லாம் நான் சொர்க்க நரகத்தெல்லாம் பார்த்தேன், அல்லாட்ட பேசினேன், இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால், அவங்க சொன்னால் நாயின் சொல்லாத வாயில சொன்னால் இது எப்படிப்பா முடியும், நீ என்னப்பா அது பொருடா உள்ள கதை சொல்கிற அப்படின்னு சொன்னான். இங்கே சொல்லுகிற விஷயமே அல்லாஹ் அழைக்கிறார். குர்ஆன்ல எப்படி வந்து பாருங்க, 15ஆம் சூரத்தில் சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, என்னுடைய அடியானை நான் அழைத்தேன். அப்பேற்பட்ட ரப்பு பரிசுத்தமானவன். எப்படிங்க? லைலன், ஒரு இரவிலே, மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் என்கிற விண்ணேற்ற பயணத்தை அழைத்ததே ரப்பு தான் அழைத்தான். இங்கே அழைப்பு 3 விதமாக இருக்கு. சில பேர் ஏதாவது கல்யாணம் ஃபங்க்ஷன்னா கூப்பிட்டாலும் கூப்பிடனாலும் சில பேர் போயிடுவாங்க. இது ஒரு விதமான ஒரு அழைப்பு. 2வது, சில பேருக்கு முறையாக பத்திரிக்கை வச்சு என் மகளுக்கு கல்யாணம் இருக்குது, கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துக்கோங்க கூப்பிடுவாங்க, அதுக்கு போவாங்க. சில பேர் போக மாட்டாங்க, அவங்களுடைய அந்தஸ்து தர்ஜாலாம் இருக்குது. 3வது செய்தி, ரப்பே வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கையோடு கூட்டிட்டு வா என்று அழைக்கிற புது ஜானா என்பதாக உறுதி சொல்வார்கள். புது ஜானா புலானா லே ஜானா, கையோடு கூட்டிட்டு வா என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, புராபா நீ காலைல 10 மணிக்கு நிற்கா, நாளைக்கு காலைல நீ போற அதர்த்த கையோட கார் எடுத்துருக்கோம், கூப்பிட்டு கையோடு கூட்டிட்டு வா, மஜ்லிஸில் அதர்த்த நிக்கா ஓடுறோம், அவர்களை நல்லா விருந்து உபச்சாரம் செய்து திருப்பி கொண்டு போய் அவர் விட்டுட்டு வா என்பதாக இந்த 3வது சிறந்த அழைப்பை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக புராக் என்கிற உயர்ந்த வாகனத்தை கொடுத்து விண்ணின் தலைவர் எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வரப்பட்ட நிகழ்வு தான் இந்த மிஅராஜ் என்கிற விண்ணேற்ற பயணம். இதில் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. என்னன்னா, ஈமான்ல உறுதி இல்லாதவர்கள் இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் அல்லாஹ் நடத்தாட்டி காண்பான். அங்கே அமெரிக்காவிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அந்த தீ விபத்து, தீ எரிந்து கொண்டிருக்கிறது. 10 நாள் 15 நாள் இப்படி எரிந்து கொண்டிருக்கிறது. என்னன்னே தெரியல, என்ன காரணம் கேட்டால் தெரியல. அல்லாஹ்வுடைய நாட்டம், அந்த ஒரு விஷயம் நொடி பொழுதில் அவன் நடத்தாட்டி காண்பிப்பான். எனவே தரைவழி பயணமாக இருக்கட்டும், அங்கே பைத்துல் முகத்தஸிலிருந்து 7 வானங்களில் 7 நபிமார்களை சந்தித்து, அதற்கு பின்னால் இந்த யூனிவர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய யாருமே போக முடியாத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸ்டாப் போடப்படும். அங்கிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் மாமூரிலிருந்து சித்ரத்துல் முன்தஹா என்கிற ஒரு இலந்தை மரத்துக்கு போவாங்க. அங்கிருந்து தனியாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரிசிக்கு போவாங்க. அங்கே அல்லாஹ்வை சந்திப்பார்கள். 90% உலமாக்கள் கூறுகிறார்கள், பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய பேர் இங்கே ரூஹானி, ரூஹு மட்டும் தான் போயிட்டு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ரூஹுனா இதை கனவா காண்றாங்க. நம்மளால கனவு காண்றாங்களா இல்லையா? அவர் கனவு காண்றதுலே 7வது 8வது வானத்தில் மேராஜில் இருப்பார். நம்ம ஆனால் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோடும் உயிரோடும் ரூஹோடும் ஒரு நொடி பொழுதில் ஒரு செகண்டில் அல்லாஹ்வை சந்தித்து வந்தார்கள் என்பது நிதர்சன உண்மை. அல்லாஹ்வை டைரக்டாக பார்த்தான ஹதீஸ்ல இருக்கு. இதை நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஹதீஸ் போதுமானது. அல்லாஹ் ரசூல் சொன்னதை நாம் சொல்லுகிறோம். இதில் என்ன மாற்றங்கள் வருது, ஈமான்ல தடுமாற்றம் இதெல்லாம் இருக்கா? இந்த நாளில் ஒன்று கூடணுமா, அமல் செய்யணுமா? அவங்களாம் வெளியே வந்துடுறாங்க. அல்லாஹ் காப்பாற்றுறது. தொன்று சஹாபாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நம்முடைய மூத்தவர்கள், பெரியவர்கள் வழிகாட்டியில் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வதக்கிரோமி ஐயாமில்லா, அல்லாஹ்வுடைய நாட்களை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க. அப்போனா எல்லா நாளும் திக்ர் செய்யி, எல்லா நாளும் பயான் பேசு, எல்லா நாளும் செஞ்சுட்டாரு. எல்லா நாளும் காலைல ஹதீஸ் வாசிக்கிறோம், தஃசீர் வாசிக்கிறோம், காலை மாலை வந்து திக்ர் ஓதுறோம், துவா செய்கிறோம், தொழுகிறோம். இது போன்ற சிறப்பிற்குரிய நாட்கள் சிறப்பான அமல் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரசூல் வலியுறுத்தி சொன்னதால் நாம் எல்லாம் ஒன்று கூடுகிறோம், செய்கிறோம் என்பதை நீங்கள்
நீங்கள் முதலில் விளங்க வேண்டும். எனவே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் மக்காவிலிருந்து உம்மு ஹானி அலி ரலியல்லாஹு அன்ஹு சகோதரி வீட்டிலிருந்து போனாங்க ஒரு ரிவாயத் இருக்கு. மக்காவிலிருந்து காபத்துல்லாவிலிருந்து போனாங்க ஒரு ரிவாயத்தில் இருக்கு. அங்கிருந்து இப்போ நம்மலாம் போனோம்னா அது மாத கணக்கில் ஆகும், வார கணக்கில் மாத கணக்கில் ஆகும். இங்கே எம்பெருமான் ஸல்லல்லாஹு நொடி பொழுதுல போயிட்டு வந்ததான் இங்கே சிக்கலாக இருக்கு. அல்லாஹ் நடத்தாட்டி காமிச்சான். இப்போ என்னன்னா போயிட்டு வந்த பின்னாடி சில பேர் கேட்டாங்க, சரி நீங்கள் போனீங்களே பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல்ல எத்தனை ஜன்னல் கேள்வியை பார்த்தீங்களா? எத்தனை ஜன்னல் இருக்கு, எத்தனை கதவு இருக்கு, எத்தனை ஃபேன் இருக்கு? என்ன ஒரு அநியாயம்! 30 வருஷமா ஒரு பள்ளியில இமாமா இருக்காரு, அவரை கூட்டி எத்தனை உங்க பள்ளிவாசல்ல ஃபேன் இருக்கு, பாய் இருக்கு, கதவு இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாரா? சொல்லதான் முடியுமா? ஏன்னா அவர் வேற அதுவா. எனவே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப போயிட்டு வந்ததை சொல்லனா நீங்க நம்ப மாட்டாங்க, குஃபாரே குரைஷ். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலை நாயகத்தினுடைய கண் முன்னால் காட்டப்பட்டது. படிக்கட்டை எண்ணி சொன்னார்கள் என்பதாக அறிந்தது. எத்தனை பள்ளி, எத்தனை படிக்கட்டுகள், எத்தனை ஜன்னல்கள், எத்தனை கதவு, அத்தனையும் சொன்னார்கள் குஃபாரே குரைஷ். அப்படி இருந்தால் ஏற்றுக்க மனசு வர. அபூபக்கர் சித்திக் யார் மூலயமா தகவலை கேட்டு தெரிஞ்சாங்க, நாயகன் சொன்னார்களா இது உண்மை, நான் ஏற்றுக்கொண்டேன் சொன்னாங்க. இங்க எத்தனை பள்ளிவாசல் எத்தனை படிக்கட்டு ஜன்னல் எல்லாமே சொல்லி இவங்க ஏற்றுக்கிறார். அவன் தான் குஃபாரே குரைஷ். எனவே இங்கே திரைவழி பயணமாக இருக்கட்டும், பைத்துல் முகத்தஸிலிருந்து மிஅராஜ் என்ற விண்ணேற்ற பயணமாக இருக்கட்டும், திரைவழி பயணத்திற்கு இஸ்ரா என்ற பெயர், பைத்துல் முகத்தஸிலிருந்து மேலே செல்லக்கூடிய பயணத்திற்கு அஸ்ரா என்று பெயர். இதை நாம் மறுத்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு காஃபீர் என்று அர்த்தம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். தொழுகை அல்லாஹ் தொழுதுன்னு சொல்றான், நோம்பு வைன்னு சொல்றான், அதெல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு அசால்ட்டா விட்டுட்டாரு, நோம்பு வைக்கிற விட்டுட்டாருன்னா அதற்குரிய அவர் பாவி, அவருக்கு தண்டனை மறுபடி நாளைக்கு இருக்கு. தொழுகெல்லாம் இல்லை, நோம்பெல்லாம் இல்லை, அப்படி ஒரு இஸ்லாத்தில் இல்லை என்று மறுப்பவர்கள் காஃபிர்கள், அல்லாஹ்வை மறுக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை மறுக்கிறார்கள், அல்லாஹ்வை இறை மறுப்பாளர்கள், நிராகரிப்பவர்கள், இவர்கள் பேர் காஃபிர். எனவே இங்கே கூப்பிடுறது அல்லாஹ் தான் கூப்பிடணும். இதுக்கு ஒரு 3 காரணம். என்னங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 25 வருஷமா ஒரே மனைவி நாயகத்திற்கு ரொம்ப அன்பா, பாசமா, பண்பா, ஆறுதலா, கூட இருந்து ஒத்தாசையா. எத்தனையோ பேர் கியூ கட்டி லைன்ல நின்றாங்க திருமணம் முடிக்கிறதுக்கு, யாரையும் கட்டலை. அவ்வளோ பெரிய செல்வ சீமாட்டி. இன்னைக்கு கணக்கு போட்டாலும் எத்தனையோ கோடிக்கு சொந்தக்காரர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் நாயகத்தை மனம் முடித்தார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம். அவர்கள் மூலியமாக 6 குழந்தை பெறுகள். அப்பேற்பட்ட அன்பும் பாசத்தையும் பரிமாறிய கதீஜா ரலியல்லாஹுடைய வஃபாத் ரொம்ப மனசு உடைஞ்சிட்டாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு தாங்க முடியல. 2வது, கூடவே இருந்த அபூ தாலிப் என்கிற அவருடைய பெரிய தந்தை 52 வருஷம் கூடவே இருந்தாங்க. இஸ்லாத்துக்கு மட்டும் தான் வரலாம், கலிமா சொல்லலை. கூட இருந்து பாதுகாப்பா பார்த்துப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க, கலிமா மட்டும் சொல்லலை. அடுத்து ஒரு 2 ஆண்டுகளில் அவங்களும் வஃபாத். அடுத்து பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் பயணம் போகிறாங்க. சுமார் 10 நாட்கள் தாயிஃப் பயணத்தில் 10வது நாளில் எல்லாம் கல்லை விட்டு அடிக்கிறாங்க. இஸ்லாத்தை எடுத்து சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நான் இதுதான் மார்க்கம் என்று சொல்லுகிறது எல்லாம் கல்லை விட்டு அடித்தாங்க. ரத்தம் சிந்தியது நாயகத்திற்கு. ரத்தம் சிந்திய நிலையில் ஒரு மரத்தப்பம் விழுகிறாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு 10 போடுறாங்க. செடி மரமாக மருத்துவம் செய்கிறார்கள். இப்பேற்பட்ட துன்பத்தில் துயரத்தில் கஷ்டத்தில் காயத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆறுதல் சொல்லணும். ஏதோ சாதாரண மனிதனுக்கு ஆறுதல் சொன்னால் போதாது. ஈருலக சர்தார் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணனுக்கு ஆறுதல் சொல்ல அகிலத்தில் ஆள் இல்லை. எனவே ரப்பே அழைத்து ஆறுதல் கூறுகிறான். சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியானை இரவில் அழைத்து சென்றானே, அத்தகைய ரப்பு பரிசுத்தமானவன். அழைத்து அல்லாஹ் ஆறுதல் சொல்லினான். இந்த 3 விஷயத்திற்காக, 3 காரணங்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்தான்.
இதன் மூலமா நமக்கு நிறைய பயன் இருக்கு. தொழுகை என்கிற மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்ததெல்லாம். அது மட்டுமல்ல, பைத்துல் முகத்தஸ் என்கிற பள்ளிவாசல் 2 முறை வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. 2 முறை இஸ்லாமியன் பக்கம் வந்துச்சு. இன்னைக்கும் பல பிரச்சனை. சுமார் 47,000 பேர் இன்னைக்கு வஃபாத் ஆகியிருக்கிறாங்க. அங்கிருந்து குண்டை போட்டு நிறைய விஷயம், அமெரிக்காவிலிருந்து நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பைத்துல் முகத்தஸ் இல்லைங்க. திருப்பி அப்புறம் போர்லாம் இருந்துச்சு, வெற்றி கொண்டார்கள், மன மகிழ்ச்சியை கொண்டாடிய வீடியோலாம் வந்துச்சு இப்போ சமீபத்தில் நடந்தது. ஆனால் அன்றைய தினத்தில், அன்றைய காலத்திலே 2 முறை வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. முறை பாரம்பரிய காலத்தில் பைத்துல் முகத்தஸை ஒப்பந்தத்தின் மூலமாக, சமரசத்தின் மூலமாக கூட்டு பேசி ஒப்பந்தத்தின் மூலமாக வெற்றி கொண்டார். அதற்கு பின்னால் பிரச்சனை வந்துச்சு. சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்கள் சிலுவை யுத்தத்திலே பல மாதங்கள் கடந்து யூதர்களிடம் போராடி கடைசியில் அவரே சாமியை கொடுத்துட்டான். நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி வெற்றி பெற்று பைத்துல் முகத்தஸ் கிடைச்சிச்சு. அப்போ சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவங்க உள்ளே பள்ளிவாசலுக்குள் சாவியை தொடர்ந்து நுழைகிற பொழுது ரஜபினுடைய பிறை 27, அதுவும் பிறை 27 தான் நடந்து ரஜப் மாதம் ஆச்சு. இப்படி பல நிகழ்வுகள் ரஜபினுடைய மாதத்தில் நடந்திருக்கிறது. அதற்கு பின்னாலும் பல நபிமார்கள் சென்றிருக்கிறார்கள். பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம். ஒரு சிறந்த பள்ளிவாசல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக, செங்கல் மூலியமாக கட்டப்பட்ட அந்த சிறப்பிற்குரிய பள்ளி. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு தரைவழி பயணமாக செல்கிறார்கள். போகிற வழியில் பல்வேறு விதமான காட்சிகள் நடக்கிறது. இது எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்? பைத்துல் முகத்தஸ், மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் உங்களை நான் அழைத்தேன் இரவு பயணமாக சொல்லிவிட்டு சொன்னால், நீ நுரியவும் நீ ஆயாத்தினா, என்னுடைய அத்தாட்சிகளை மக்களுக்கு காட்டுவதற்காக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு சொர்க்க நரகத்தை அல்லாஹ் காட்டும். ஒவ்வொரு செய்தியை அல்லாஹ் காட்டும். நாளை பின்னாடி சொர்க்கனா என்னன்னு எனக்கு தெரியாது, நரகனா எனக்கு தெரியாது, எனக்கு யாருமே சொல்லலை என்று யாரும் சொல்லிடக்கூடாது என்பதற்காக குர்ஆன்ல இன்னொரு இடத்தில் வருது, வலக்கது ஆயத்துல் குப்ரா, பெரும் பெரும் அத்தாட்சிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே காண்பித்தான் என்பதால் திருமறையில இருக்கிறது. சொர்க்கம் நரகத்தை பார்த்தார்கள், பல்வேறு விதமான நபிமார்களை பார்த்தார்கள், பல செய்திகளை பார்த்தார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு சொன்னான் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ நுரியவும் நீ ஆயாத்தினா, என்னுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக உங்களை நான் கூப்பிட்டேன், அழைத்தேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். பைத்துல் முகத்தஸ் சுற்றி உள்ள பகுதி ஃபுல்லாக பரக்கத்தான இடம். 60 நபிமார்கள் அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். யூதர்கள் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு உயர்ந்த பதவிகளை நபிமார்களுக்கு தர வேண்டும். எனவே அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய இடத்தில் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை நபிமார்களுக்கும் இமாமத் செய்கிறார்கள், தொழ வைக்கிறார்கள். இதற்கு முன்னால் மக்காவிலிருந்து அந்த பைத்துல் முகத்தஸ் போற ஒரு தரைவழி பயணம், கையோடு கூட்டு வாகனம் எல்லாம் அனுப்பிச்சு வச்சானே, அந்த புராக் வாகனம் ரொம்ப சிறப்பான வாகனம், ஒலியால் பயணிக்கக்கூடிய வாகனம் என்று சொல்லுகிறார். பொதுவாக நம்ம ஏதாவது ஊருக்கு போகிறோன்னா கூகுளில் மேப் போட்டு பார்ப்போம். இங்கேருந்து நாமக்கல் போகிறோன்னு கூகுளில் போடுங்க, வரும். நடந்து போகிறதுக்கு எத்தனை நிமிஷம், சைக்கிளில் போகிறதுக்கு எத்தனை நிமிஷம், பைக்கில் போகிறதுக்கு எத்தனை நிமிஷம், நிமிடங்கள் கணக்கிடப்படுது. இந்தந்த டைமில் நடந்து போனால் அவர் அது 10 ஹவர் 15 ஹவர் ஆகும், சைக்கிளில் போனால் 1 ஹவர் 2 ஹவர் ஆகும், பைக்கில் போனால் 1/2 ஹவர் ஆகும், காரில் போனால் 20 நிமிஷம் ஆகும். இப்படி ஒவ்வொரு நிமிடங்களாக கணக்கிடப்படுது. ஆனால் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன அந்த பயண வாகனம் புராக் என்கிறது ஒலி வேகத்தில் கிடக்கும். ஒரு செகண்ட்ல 7வது வானத்தில் போய் நிற்குவாங்க. ஒலி இங்கே சுவிட்சு போட்டால் அங்கே லைட் எரியுது இல்லையா, எவ்வளவு பவர் இந்த ஒலியினுடைய வேகம். வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வணக்கம் ஃபுல்லாக எல்லா வணக்கமார்களையும் நல்லா ஒலியால் தான் படைச்சிருக்காங்க. வந்தவரும் ஒலியால் ஆனவர், வந்த வாகனமும் ஒலியால் ஆனது. ஈருலக சர்தார் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலியால் படைக்கப்பட்டவர்கள், ஒலியால் ஆனவர்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிற பொழுது
வலகத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூறுன் வ கிதாபும் முபீன். இங்கே நூர் என்று சொல்லுவது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், கிதாப் என்று சொல்வது குர்ஆனை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ ஒளியாலான பயணம், ஒளியாலான பயணத்தில் ஒரு மின்னல் வேகத்தில் அது கடக்கும் அந்த வாகனம். அப்படிதான் சென்றார்கள். சென்று விட்டு அங்கே போகிற வழியில் பைத்துல் முகத்தஸிலே வாகனத்தை கட்டிவிட்டு எல்லா நபிமார்களுக்கும் தொழ வைக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து மேராஜ் என்கிற விண்ணேற்ற பயணம் 7 வானங்கள் கணக்கப்படுகிறது. ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்தில், ஈசா எலியா அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம், ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார். இன்றைக்கும் நம்மள்கிட்ட எந்தெந்த வானத்தில் எந்தெந்த நபி இருக்காங்கிற சொல்ல தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருப்போம். வரலாறுகள் தெரிய வேண்டும், சம்பவங்கள் தெரிய வேண்டும். என்ன நிகழ்ந்துச்சு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, நமக்கு என்ன கிடைச்சிச்சு, நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்துவது தான் இங்கே வேலை. அதற்கு பின்னால் அமல் செய்வது இங்கே கடமை. எனவே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சித்ரத்துல் முன்தஹா என்கிற இடத்தை அடைகிறார். அதுக்கு பின்னாடி அவரால் போக முடியாது. அதுக்கு பின்னாடி அவர் காலை வச்சாங்க எரிச்சு போயிடுவார். அது வரைக்கும் தான் யூனிவர்சல் எண்டு. அதுக்கு மேலே அவரால் போக முடியாது. அங்கிருந்து ரஃப் என்கிற ஒரு பாயில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து பயணம் செய்யப்பட்டு அல்லாஹ்வை சந்திக்கிறார். அல்லாஹ் ஒரு பேர் ஒளி. நாயகத்திற்கு குர்ஆன் அல்லாஹ் தஆலா பல வகையாக வார்த்தையை பயன்படுத்தும். சிராஜ் விளக்கு, நூர் ஒளி, சிராஜம் முனீரா, கமரன் முனீரா சந்திரன், லியா பேரொளி, இப்படி நாயகத்திற்கு பல பெயர்களை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துகிறான். அங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேர் ஒளியாக இருக்கிறான். டைரக்டாக சந்திச்சாங்கன்னு இருக்கு, நல்லா விளங்கணும். டைரக்டாக சந்திச்சாங்க பேசணும். சில பேர் அதை எப்படி டைரக்டாக சந்திக்க முடியும், பேச முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்க்கணும்னு கேட்டார். பொதுவாக நம்மளால் சூரியனை பார்க்க முடியுமா? நல்லா யோசிச்சு. அறிவியல் ஆராய்ச்சியை தோற்று போய்விடும் அல்லாஹ்வுடைய குதிரத். அறிவியல் காலத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா? சூரியனை உங்களால் பார்க்க முடியுமா? சூரியனை நம்ம பார்த்தாலே கன்ஃபியூஸ். அது ஒரு கண்ணாடியில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி அங்கே பார்த்தாலும் அதுவும் கன்ஃபியூஸ். இங்கே அல்லாஹ்வை நூறை சந்திக்கிறது. 100 நாளா 100 குர்ஆன்ல வருது. அல்லாஹ்வை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். நீண்ட உரையாடல் வந்தோன்னு அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. நாம் மோதுகிற அத்தையாத்தினுடைய வாசகம், நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். ஒருவருக்கு பயன்படுத்துகிற பொழுது அலைக்கன்னு பயன்படுத்தணும். உலகத்திலேயே ஒருவருக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை நாயகத்திற்கு மட்டும்தான். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு. இன்னைக்கும் நாம் அத்தையாத்தில் ஓதிக்கொண்டிருக்கிறோம். காலம் முழுக்க ஓதுவோம், அப்பதான் தொழுவக்கூடும். அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபி, உங்கள் மீது நாயகமே சலாம் உண்டாவதாக அல்லாஹ் கூறினான். சொல்லிவிட்டவர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்திற்கு சலாம் இல்லையா கேட்கிறார்கள். எனக்கு மட்டும் சலாம் சொன்னா எப்படி? அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி அல்லாஹ் சொன்னான். அஸ்ஸலாமு அலைனா எங்கள் மீதும், வாலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் சாலிஹான நல்லடியார்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று நாயகம் சொல்ல அல்லாஹ் மறுபடியும் சொல்லுகிறான். எனவே எவ்வளவு பெரிய பாக்கியம்! நீண்ட உரையாடல் என்கிற காணிக்கை தான் அத்தையாத்து. அதுதான் நாம் தொழுகையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அங்கேதான் அது கிடைச்சிச்சு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அங்கிருந்து கிடைச்சதுதான் தபாரக் சூரத்து பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத். ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி ரப்பிஹி வல் முஃமினூன். யார் இதை தினமும் இரவில் ஓதி தூங்குகிறார்களோ அந்த இரவு அவங்களுக்கு ராகத்தாக இருக்கும். எந்த பலா முசீபாத்து ஷைத்தானுடைய சூழ்ச்சிலாம் இருக்காது. அடுத்து அல்லாஹ் கொடுத்த அந்த 7 வசனம் சூரத்துல் ஃபாத்திஹா. அடுத்து தொழுகை என்கிற உயர்ந்த அந்த கடமை. அல்லாஹ் இது போன்ற சில பரிசுகளை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்பணும். இப்போ என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்க்கணும்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, நீ என்னை பார்க்க முடியாது,
பார்ப்பதற்கு நீ சக்தி பெற மாட்ட, நான் ஒரு மலையில் என் ஒளியை காமிக்கிறேன், அதை பாருங்க அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல வருது, ஒரு மலையில் என் ஒளியை நான் காமிக்கிறேன், நீ அதை பாருங்க. அதை பார்க்குறப்பே மயக்கம் போட்டு விழுந்து அதை கர்ற மூசா சஹிகா, அந்த ஒளி அந்த மலையில் பட்டு மலையை ரெண்டாக போச்சு. இப்போது எம்பெருமான் சொல்லலாம் அல்லாஹ்வை டைரெக்டாக பார்க்குறாங்க. நிறைய உரையாடல், பேச்சு, சொர்க்கம், நரகம் எல்லா விஷயங்களும் பேசப்படுது, காண்பிக்கப்படுது. அப்போது அல்லாஹ்வை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு 6வது வாரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. 50 வக்து தொழுகை, ஒரு நாளைக்கு 50 வக்து தொழுகணும். நல்லா கவனிங்க, 50 வக்து தொழுகையை மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் 2 பேர்கிட்ட வந்து போய் ரப்பிட்ட போய் கம்மி பண்ணிட்டு வா, ஒரு 5 வக்தை குறைச்சிட்டு வான்னு சொல்லி 9 தடவை போயிட்டு வராங்க. எத்தனை தடவை? 9 தடவை. 5 5ஆக குறைக்கப்பட்டு உம்மத்துக்கு சக்தி பெறாதுப்பா. பனு இஸ்ரவேல் கூட்டம் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் மாற்றம் செஞ்சாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நடந்தாங்க, பல சோதனை எல்லாம் இறக்கி காமிச்சான். எனவே உங்கள் உம்மத்தும் போகிற காலத்தில் இப்படி தான் இருக்கும், சக்தி பெற மாட்டீங்க, உங்களால் செய்ய முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொருத்தரையும் குறைச்சிட்டு வான்னு சொல்லி கடைசியாக 5 வக்து வரப்போ போய் குறைச்சிட்டு வாப்பா, 3 வக்தா வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. இல்லை எனக்கு வெக்கமாக இருக்குது. எப்படி சொல்கிறாங்க? நாங்கள் சொல்லதான் இதுக்கு மேலே கொடுக்குறவங்க மனம் இருந்தாலும் கேட்குறவங்களுக்கு மனம் வராது. நல்லா கவனிக்கணும். சில பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க, சில பேர் வசதி வாய்ப்பாக இருக்கும். யாராவது கேட்டால் கொடுக்கலாம், கொடுக்கறதுக்கு அவங்க மனசு இருக்கும், கேட்கறதுக்கு மனசு வராது இல்லையா? 9 தடவை போயிட்டு வந்துட்டாங்க, 5 5ஆ. இனியும் நீ 3 2 குறைச்சிட்டு வான்னு சொல்லி போனால் அல்லாட்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு மனசு வரல, வெக்கமாக இருக்குன்னாங்க. போய் கேட்டு வர்றதுக்கு வெக்கமாக இருக்குன்னா ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுதாக நாம் இருக்கிறோமே, நமக்கு எவ்வளோ வெக்கம் வரும்னு யோசிப்பாங்க. எல்லாம் காப்பாற்றோம். 5 வக்து தொழுகையை குறைச்சிட்டு வர்றதுக்கே நாய் வெக்கப்பட்டாங்க. அந்த 5 வக்து தொழுகை நமக்கு கிடைச்சிருக்கு. எத்தனை வக்து நம்ம இன்னைக்கு விடுறோம்? நம்ம எவ்வளோ வெக்கப்படணும்னு எவ்வளோ யோசிக்கும். 2 விஷயத்துக்கு வெக்கப்படணும். ஒன்று, அவங்களுடைய சட்ட திட்டங்களை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் இதில் அதிக வெக்கப்படணும். ரமலான் மாதத்தில் ஒரு தெருவில் டீ குடிச்சுட்டு இருக்காருன்னா அவர் அதிகமாக வெக்கப்படணும். ரமலான் மாதம் நோம்பு தான் வைக்கணும், அப்போ அந்த நேரத்தில் டீ குடிச்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய தவறு, அதிகம் வெக்கப்பட வேண்டும். அடுத்து, அல்லாஹ் எந்த பாவத்தையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறான். மதுவை, விபச்சாரத்தை, வட்டியை, மாதுவை, சூதுவை. எனவே இந்த பாவங்களை அவர் செய்கிறார் சொன்னால் இந்த இடத்துல வெட்கம் வர வேண்டும். வெட்கம் வரணும். இதெல்லாம் செய்கிறோமே, நாளைக்கு அல்லாட்ட என்ன பதில் சொல்ல போகிறோம், என்ன கேள்விகள்லாம் இருக்குது, பயப்படணும், வெட்கப்படணும். எனவே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை ஒவ்வொரு தடவையும் சந்திச்சு 5 வக்து தொழுகையாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பார்க்கணும்னா, அல்லாஹ்வை போய் ஒவ்வொரு தடவையும் சந்திக்கிற பொழுது நாயகத்தினுடைய முகம், ரப்பினுடைய முகம் பிரகாசிக்கிறது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களால பார்க்க முடியாது. அல்லாஹ் சொன்னான், நாயகம் சந்தித்து வந்த அந்த முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பினுடைய முகம், அந்த ஒளி எனக்கு தெரிகிறது, எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறதான் உங்களை நான் ஒரே செட்டில்மெண்ட்டாக போயிட்டு 45 குறைச்சிட்டு 5 மட்டும் வாங்கிட்டோம் ஒரே தடவை சொல்லி முடிக்க முடியும். இருந்தாலும் உங்கள் உம்மத்து சக்தி பெறாது என்கிற ஒரு வார்த்தையை வைத்து 9 தடவை போய் வந்த ரப்பை பார்த்து ரப்பினுடைய முகத்தினுடைய ஒளியை உங்கள் முகத்தில் நான் பார்த்தேன் என்பதாக சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை ஹதீஸ்கள் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே தொழுகையில் நாம் பேணிக்க வேண்டும். தொழுகையை விட்டால் நிறைய கடுமையான தண்டனைகள் எல்லாம் இருக்கிறது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வக்து தொழுகை வாங்கி கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதில் ஒவ்வொரு வக்தும் நாம் தொழுவாவிட்டால் நாம் அதிகம் வெட்கப்பட வேண்டும். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் என்ன பதில் சொல்ல போகிறோம், அவனோட தண்டனை. முதல் கேள்வியே தொழுகையை பற்றி தான். நாளைக்கு மறுமையில் முதல் கேள்வியே தொழுகையை பற்றி தான். ஒரு பைத்தியக்காரனுக்கு தொழுகை கிடையாது, ஒரு புத்தி பேருக்கு தொழுகை கிடையாது, இப்படி நோய்வாய்ப்பட்டவனுக்கு தொழுகை கிடையாது. ஒரு சில பேருக்கு தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதே தவிர ஒரு போதைக்காரனுக்கு தொழுகை அனுமதி கிடையாது. ஆனால் ஒரு கையில் இல்லைனாலும் ஒரு கால் இல்லைனாலும் அவன் கண்டிப்பாக தொழுதுதான் ஆக வேண்டும். தொழுகையை பற்றி நாளைக்கு மறுமையில் கேள்வி இருக்கிறது. முதல் கேள்வி அதை பற்றி தான். அதை சொல்லாமல் நம்மால் நகர முடியாது. எனவே தொழுகையை ஒவ்வொரு தடவை விடுகிற போது நாம் வெட்கப்பட வேண்டும். அல்லாஹ்விடம் கிடைத்த மிகப்பெரிய ஒரு மியாராஜ்.
அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் நம்ம மேராஜில் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு கிடைச்ச மேராஜ் அதான். அல்லாட்ட நம்ம பேசுகிறோன்னு அர்த்தம். தொழுகிற அல்லாஹ் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்குற வரைக்கும் நாம் ஓதுகிற அத்தனை விஷயங்களும் அல்லாஹ்விடம் நாம் பேசுகிறோம். அவனுடைய திருக்கலாம் குர்ஆன் ஷரீஃபை நாம் எடுத்து ஓதுகிற பொழுது அல்லாஹ் நம்மிடம் பேசுகிறான். எந்த மனிதனாலும் எழுதப்பட்ட வேதம் அல்ல. நாம் படிக்கிற எத்தனையோ புக்குகள், நியூஸ் பேப்பரு, தாள்கள், புத்தகங்கள் எல்லாம் மனிதனால் எழுதப்பட்டது. அல்லாஹ்வால் எழுதப்பட்டது. அல்லாஹ்வுடைய பேச்சு அது குர்ஆன். எந்த மனிதனுடைய கைப்படையும் அங்கு இல்லை. எனவே அதை நாம் ஓதுகிற பொழுது அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான், நாம் அவனோடு பேசுகிறோம். தொழுகையில் இருக்கிற பொழுது நாம் அல்லாஹ்வோடு பேசுகிறோம். எனவே இந்த விஷயங்களை சரியான முறையில் தொழுகையும் குர்ஆனையும் பேணுதலாக வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் நாளை மறுமையில் கேள்வி இருக்கிறது, தண்டனைகள் இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் தொழுகை விட்டாங்கன்னா பாக்ஸ் மாதிரி கட்டப்பட்டுருவாங்க. எல்லாம் காப்பாற்றும். அவங்களுடைய அசுத்தமான காலங்களை தவிர மற்ற காலங்களில் சொல்ல வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாக்ஸ் மாதிரி 2 கையை 2 காலங்களையும் பாக்ஸ் மாதிரி ஆக்கிடுவானா அல்லாஹ். ஹதீஸ்ல இருக்கு. நிறைய செய்திகளை பார்த்தா கொடூரமாக இருக்கு. எனவே ஒரு தொழுகையை விட்டாலும் ஒரு பாம்பு சீண்டும் 70 அடி ஆழத்துக்கு கீழே போயிடுவாங்கன்றது. நாளைக்கு தொழுகையை விட்டவர்கள் இஸ்லாத்தும் பாவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மறுமையில் எழுப்பப்படுகிற பொழுது ஃபிரௌன், ஆமான் கொடிய அரக்கர்களோடு எழுப்பப்படுவார்கள். அவர்களுக்கு என்று தனி நரகம் இருக்கிறது. தொழுகையை விட்டவர்கள் வெற்றிங்க என்பதாக விஷயங்கள்லாம் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். எனவே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்தித்து மிகப்பெரிய பொக்கிஷமான 2 உரையாடல்கள் அத்தையாக்கும் இந்த மேராஜ் என்கிற தொழுகையை வாங்கி கொடுத்தார்கள். அந்த தொழுகையை முறையாக கடைபிடிக்க வேண்டும். 5 வக்துகளை சரியான பேணி வாழ வேண்டும். அல்லாஹ்வோடு நாம் பேசுவோம், அல்லாஹ் நம்மோடு பேசுவான். மிக சிறந்த பாக்கியம். இந்த பயணத்திற்கு முன்னாடி சதுர் என்பதாக எந்த அளவுக்கு நான் அல்லாஹ் கண்ணில் பார்த்தாங்கன்னு இருக்கு, கல்புல பார்த்தாங்கன்னு இருக்கு. கண்ணில் பார்த்தாங்கன்னா ஓகே, கல்புல உள்ளத்தால பார்த்தாங்கன்னா எப்படி? இந்த பயணத்துக்கு முன்னாடி சதுர் நெஞ்சை பிளந்தெடுத்து அதை ஜம்ஜம் நீரால் 3 முறை கழுவப்பட்டுச்சு. கழுவப்பட்டப்போ மலக்குமார்கள்லாம் பார்த்தாங்க. ஹதீஸ்ல இருக்கு. எந்த அளவுக்குனா அந்த இதயத்தில் நாயகத்தோடைய இதயத்தை பிறந்து ஜம்ஜம் நீரால் கழுவப்பட்டப்போ அந்த இதயத்தில் 2 கண் இருந்துச்சு. ஐநானி தபுசூரதானி, இதயத்தில் 2 கண் இருந்துச்சு. அந்த இதயம் அல்லாஹ்வை சந்திச்சு பேசியது என்பதாக பல்வேறு ரிவாயத்தில் நம்ம பார்க்கிறோம். எனவே மேராஜ் என்பது ஹக்கு, உண்மை. இதை மறுப்பவன் காஃபீர் என்பதாக தெளிவாக இருக்கிறது. இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. சில பேர் ஏற்றுப்பாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. சரியாக ஏற்றுக்கொள்பவர்கள் உறுதியான ஈமானில் தக்குவாவில் இருக்கிறார்கள். அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை அவருடைய தக்குவாவும் நிறைவேற்றும் ஈமானை தீர்ந்ததோ அது போன்று இப்படிலாம் நடக்குமா? இன்னைக்குள்ள அறிவியல் ஆராய்ச்சி காலத்துல அப்படிலாம் போக முடியுமா, வர முடியுமா? கூப்பிட்டதே அல்லாஹ். நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் தான் கூப்பிட்டா குர்ஆன்ல இருக்கு. அப்புறம் நீ என்ன சொல்ற? கூடாது, வைக்காது, அறிவுக்கு எட்டாது. அறிவு எட்டாது, அவ்வளவுதான் அறிவு என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் விலங்குவதற்கு இதாயத்தை தருவானாக. தொழுகையை சரியான முறையில் பேணி குர்ஆனை அதிகமாக ஓதி இனி வரக்கூடிய ஷாபான் மாதத்தை சிறப்பாக சந்தை செய்து அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷாபான் என்பதை மறக்கச் செய். மென்மேலும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாய் என்கிற துவாவை அதிகம் ஓதி ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ரப்புடைய பொருத்தத்தை தருவானாக. இந்த நன்னாளிலே எல்லா விதமான கயிறு பறக்காத அல்லாஹ் நமக்கு நிரம்பமாக தருவானாக. நம்முடைய ஈமானை மென்மேலும் பலப்படுத்துவானாக. அவனுடைய லிகா என்கிற உயர்ந்த அந்த அவனை சந்திக்கிற பாக்கியத்தை தருவானாக. சொர்க்கத்தை தருவானாக. நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. தொழுகையில் பேணுதலை தருவானாக. அவனுக்கு அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. யார் மேராஜ் ஒரு நோன்பு வைப்பார்களோ, இன்று இரவு கதர் வைத்து நாளை செவ்வாய்க்கிழமை யார் நோன்பு வைப்பார்களோ 60 ஆண்டு நோன்பு வைத்த நன்மையை தருவார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். 90% உலமாக்கள் இந்த ஹதீஸை கூறுகிறார்கள். ஒரு நோன்பு வைத்தால் 60 ஆண்டு நோன்பு வைத்த நன்மையை
அவருடைய நன்மை ஏட்டில் எழுதப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்திருந்து கொடுப்பாங்க என்பதாக இருக்கிறது. எனவே நோன்பு வைக்க முயற்சி செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் பொருந்திக் கொள்வானாக. எதை கேட்டோமோ எதை செவியுற்றோமோ ஒரு நாட்டில் அமல் செய்யக்கூடிய பாக்கி தருவானாக. இது போன்ற சொர்க்கத்தில் ஒன்று சேரக்கூடிய பாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.